பேர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அவர் வந்து இப்போ பொலிட்டிக்கல் கரியரில் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நேம் வச்சு பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அந்த மூவி வந்து பொலிட்டிக்கல் பேஸ்டு சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் அவரும் விஜயகாந்த் மாதிரி அவர் எப்படி விஜயகாந்த் அவரோட மூவிஸில் அவரோட பார்ட்டி ஸ்டார்டிங்கில் இன்க்ளூட் பண்ணாரோ மைட் பி அதே மாதிரி இவரும் இன்க்ளூட் பண்ணலாம். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஆமாம் ஆமாம் எனக்கு என்னமோ அது எல்லாமே அவர் அந்த அவரோட லைக் பொலிட்டிக்கல் கரியருக்கான ஒரு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லைக் அது அவரோட லாஸ்ட்டு மூவி பேஸ்டா இல்லை லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலான்றது கிளியராக தெரியல. தளபதியோட 69 படத்தோட லுக் விட்டுருக்காங்க, எப்படிக்கா இருக்கு? அவர் எல்லா படமே வேறு லெவலில் இருக்கும். இது நாங்கள் வேறு லெவல் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். லுக்கில் வேறு நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் சாரோட அந்த பாட்டோட வச்சு போட்டிருக்காங்க, அதை எப்படிக்கா பார்க்குறீங்க? அது சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை. நான் படத்துக்காக வெயிட்டிங், அவ்வளோதான். அவர் படம் எப்போ வரும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த படம் வந்துச்சுன்னா அன்றைக்கி தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. செம்மையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோண்ணா. இப்போ தான் வந்திருக்கு, டைட்டில் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. அது ஆனால் விஜயோட லாஸ்ட்டு படம், தளபதியோட லாஸ்ட்டு படம், அது ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் இதோட லாஸ்ட் படம் இனிமேல் நடிக்க மாட்டார். இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வீட்டில் ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். படம் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தளபதியோட லாஸ்ட் படத்தை தொட்டு சூப்பராக வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் போஸ்டரில் வந்து நான் ஆணையிட்டால்னு போட்டிருக்காங்க. ஆமாண்ணா, அடுத்த எம்ஜிஆர் அவர் தானேண்ணா. மக்கள் மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம்ல. அடுத்த கேண்டிடேட் சிஎம் வந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தானே. அதானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களும் அதான் எதிர்பார்க்க, என்ன மாதிரி இளைஞர்கள் அதானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. 2 லுக் விட்டுருக்காங்க. நெய்வேலியில் செல்ஃபி எடுத்தது. ஆமாம். இன்னொன்று நான் ஆணையிட்டாலும் ஷார்ட்டே சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் எண்டாபடே அதான் லாஸ்ட் படம் நினைக்கும் போது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆமாம், கடைசி படம்ன்றப்ப எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க இந்த படத்தில்? எதிர்பார்ப்பு என்ன, ஹெச் வினோத் படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இருக்கும்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அவரை வச்சு பண்ணால் பொலிட்டிக்கலாக தான் பண்ணுவேன்னு சொன்னார். மேபி பொலிட்டிக்கலாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆணையிட்டாலும் எம்ஜிஆர் சாரோட அந்த டேக்லைன்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? அந்த ஸ்வாக் ரீக்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு சூட் ஆகும். அது எம்ஜிஆர் சார் மாதிரி தளபதியும் ஒருவர் நினைக்கிறீங்களா? அந்த ஜென்ரேஷனில் அவங்க, இந்த ஜென்ரேஷனில் லுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன லுக்கு வந்து கடைசி படத்தோட அந்த ஸ்டோரி, அதுக்காக இனி வரப்போகிற விஷயத்தை முன்னாடி பார்க்கும்போது சூப்பரான ஃபஸ்ட் லுக்கு தான் வந்திருக்கு. கடைசியில் இந்த மாதிரி ஒரு நேம் போட்டு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் ஹெச் வினோத் சார் படம் விஜய் சார் பண்ணுறாருன்றப்ப இது எப்படி நான் பொலிட்டிக்கலாக விஜய் சாருக்கு பூஸ்டாக இருக்குமா? அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அரசியலில் வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் அது கம்பேர் பண்ணி எடுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அவர் எடுத்தாலும் சந்தோஷம் தானே. நாங்கள் அதானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம், அவர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். அடுத்த சிஎம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் இந்த படம் இந்த வருஷம் அக்டோபர் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இப்போ வந்து டேட்டு போடல. பொங்கலுக்கு தான், அடுத்த வருஷம் பொங்கல் தான் வெளியாகும் நினைக்க சொல்கிறாங்க. எப்படி நான் பார்க்குறீங்க பொங்கலுக்கு வரும்னா? ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். இதோட எங்களுக்கு வந்து பெனிஃபிட் எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ பொங்கலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாளைய திருப்பன்னு நினச்சி எதிர்பார்த்தாங்க. ஆனால் டைட்டில் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது. இது கேட்சியாக இருக்குது. அப்புறம் எப்படி டைட்டில் ஜனநாயகம் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன பண்ண நினைக்கிறீங்க? பொங்கலுக்கான தளபதி படம் தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். காரணம் கடைசி படத்துக்கு இல்லைனாலும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. ஆனாலும் கடைசி படத்துக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எல்லோரும் பார்க்க வராரு தியேட்டரில். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி சொல்லியிருந்த அக்டோபர் நான் சொல்லியிருந்தேன். பொங்கலுக்கான அந்த அளவுக்கு ரீச் ஆகும் படம் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க இந்த படத்தினால? எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்ல அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கடைசி படத்தோட அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மலையாளிஸு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு மலையாளி தான், அவர் இருக்குது. அதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்தோட. வினோத் சார் வந்து காமான ஒரு ஆள் தான். ஹெச் வினோத் சார் வந்து அவர் திறன் மூவியெல்லாம் நல்லா வந்திருக்கு. அதோட அந்த அளவு சப்ஜெக்ட் இல்லைனாலும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.
அவர் இல்லை லாஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்சு எந்த டேட்டில் எப்போ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக அது ஓடிடும். லைக் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ கண்டிப்பாக கலெக்ஷன் எடுத்துரும். எச் வினோத் சார் மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு bro இந்த படத்தில்? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு நல்ல டேரக்டர் தான். பட் நம்ம வந்து ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னா எந்த மூவியாக இருந்தாலுமே லைக் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப் டு த மார்க் இருக்காது. ஸோ நார்மலாக மூவியாக பார்க்கலாம். சரி, கடைசி அந்த நான் ஆணையிட்டான்ற டாக்லைன் எப்படி ப்ரோ பார்க்கலாம்? ஆனால் எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருது. தள்ளி வைக்க நல்லது தான். ஏன்னா அடுத்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம், இல்லை தீபாவளியோட முடிஞ்சு போயிடும். என்னைக்கு வந்தாலும் தீபாவளி பொங்கல் அன்னைக்கு தான். எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கப்போ இந்த டைம் இல்லைன்றப்போ எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரசிகர்கள்ன்றப்ப ரொம்ப கோபத்தில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும்ல. 69 படம் லுக் விட்டுருக்காங்கல்ல? ஆமாம், ஜனநாயகன். ஆமாம், படம் ஃபோட்டோ பிக்சர் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நான் ஆணையிட்டாலாம் போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் சாரோட டைட்டில். நான் ஆணையிட்டால். ஆமாம், அது நம்ம லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் ஃபோட்டோ பார்த்தேன். ஆனால் படம் வந்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். எதிர்பார்க்குறீங்க அந்த படத்துக்கு? படத்துக்கு 100% நான் பார்க்கணும், எதிர்பார்க்க பார்க்கணும். ஆமாம். கடைசி படம் வேறு சொல்கிறாங்க. இல்லை, தளபதி கடைசி படம்னு சொல்ல முடியாது. அவன் நடித்தா அரசியலுக்கு வந்தாலும் சரி, படம் நடித்தாலும் சரி, எங்களுக்கு எப்பவுமே தளபதி தான். நல்லா ஃபஸ்ட் லுக்கு நல்லா மாஸ்டரோட இது வருது. செகண்ட் லுக் வந்து எம்ஜிஆரோட இது ஸ்டைல் இருக்குது. அதே பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்குது, அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. சர்க்கார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எச் வினோத் சார் படம்ன்றப்ப எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ? அது எப்படி சொல்கிறது, தீரன் நல்லா இருந்துச்சு. இது லாஸ்ட்டாக வந்து துணிவு அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.